ஹே காஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு அன்பாக்சிங் வீடியோ. இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ண போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹீரோ டிஐஒய் ஆக்ஷன் ஃபிகர். இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தா அரௌண்ட் 500 ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. தீம்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா, பட் ஹல்க், அயன்மேன் இந்த மாதிரி வேரியஸ் தீம்ஸ்லேயும் இந்த ஒரு ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெகுலரான ஆக்ஷன் ஃபிகர் கிடையாது. இது வந்து ஒரு டிஐஒய் டாய், அதாவது லைக் டூ இட் அவர் செல்ஃப். இந்த ஒரு பேக்கேஜை நான் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா லாட் ஆஃப் பீசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க கொடுத்துருக்க அந்த பீசஸில் நம்ம ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணால் இல்லைன்னா நம்ம அசம்பிள் பண்ணதுக்கப்புறமா we can able to get our favorite super hero. ஸோ காய்ஸ், நான் சர்ச் பண்ணி பார்க்குறப்ப எந்த ஒரு டிசி சூப்பர் ஹீரோஸோ எந்த ஒரு கேட்டகரியில் கிடைக்கல. பட் இஃப் இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த ஒரு கேப்டன் அமெரிக்கா டாயில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா உங்களுக்கு வேறு ஆப்ஷன்ஸும் இங்கே இருக்குது. அதாவது மார்வலில் பார்த்தீங்கன்னா ஹல்க், அயன்மேன் இந்த மாதிரி தீம்ஸ் இருக்கிற டிஐஒய் ஆக்ஷன் ஃபிகர் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகே காஸ், இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆக்ஷன் ஃபிகர் கலெக்டராக இருக்கீங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஆக்ஷன் ஃபிகரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. மேபி நீங்கள் வந்து ஒரு கலெக்டராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு ஆக்ஷன் ஃபிகர்ஸோட ப்ரைஸ் பற்றி. ஸோ கைஸ், நீங்கள் வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு ஆக்ஷன் ஃபிகர் பார்க்குறீங்க, சைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸாக இருக்கணும், அதே நேரத்தில் எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கக்கூடாதுன்னா இந்த மாதிரியான ப்ராடக்ட்டை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஈவன் உங்களுடைய கலெக்ஷன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல லுக் கொடுக்கும். ஸோ கைஸ், இப்போ இதில் ஒரு சின்ன ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் டைம் கன்சூமிங் தான். அஃப்கோர்ஸ் நான் இதை ட்ராபேக்னு சொல்ல மாட்டேன். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மேபி இமேஜஸை பார்த்து வாங்கிட்டு அப்புறமா டைம் கன்சூமிங்னு சொல்லிட்டு அதை இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட்டை பிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக ஒரு டைம் கன்சூமிங் ப்ராடக்ட் தான், பட் ஆல்சோ ஒரு என்கேஜிங் அண்ட் ஆல்சோ ஒரு ஃபன் கேமாக இருக்கும். அது மட்டும் இல்லை காய்ஸ், உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸ் இல்லை சில்ட்ரன்ஸ்க்கு ஒரு நல்ல கிஃப்ட் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலான்னு இருந்தீங்கன்னா மேபி இந்த ஒரு ப்ராடக்ட்டை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்மளுடைய கிட்ஸ் வந்து அவங்களுடைய ஃபேவரட் ஆக்ஷன் ஃபிகரை ப்ளே பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை அவங்களே ஃபிக்ஸ் பண்ணால் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே காய்ஸ், ஓவராலாக பார்த்தா இது ஒரு டீசெண்டான ப்ராடக்ட். ஃபைனலாக இந்த பாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டன் அமெரிக்கா டிஐஒய் ஆக்ஷன் ஃபிகர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.